அதன் தன்மைகள்ல தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்கறது ராசிகள் மற்றும் அதன் தன்மைகள். இதுக்கு முன்னாடி கிரகம் மற்றும் அதன் தன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ராசிகள் மற்றும் அதன் தன்மைகளை தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ராசிகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பூமி அப்படிங்கிறதும் கிரகங்கள்ங்கிறதும் எல்லாமே பாத்தீங்கன்னா கோள வடிவத்தில் இருக்கிறதுங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது வட்டத்தின் அமைப்பில் இருக்கும். அது சுற்றி வர பாதையும் பாத்தீங்கன்னா நீள்வட்ட பாதையில சுற்றி வருதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சூரிய மண்டலமும் பிரபஞ்சம் எல்லாமே வட்டத்துல அடிப்படையாக தான் இருக்கு. ஆக இந்த வட்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஒரு வட்டம் அப்படின்னா அது எப்படிப்பட்டது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கங்க. ஒரு வட்டம் எப்படின்னு கேட்டீங்கன்னா 360 டிகிரி சுற்றளவு கொண்டது அப்படின்னு கணித வல்லுநர்கள் சொல்றாங்க. 360 டிகிரி சுற்றளவுல தான் ஒரு வட்டங்கிறது எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த வட்டத்தை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஏன்னா இந்த வட்டத்தை உள்நிலையில பிரிச்சு பார்த்தாதான் இந்த வட்டத்தோட தன்மையை புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக இதை ரெண்டா பிரிச்சா 180 டிகிரியா 2 பகுதிகளா பிரிக்கப்படும். இதை மீண்டும் பிரிச்சோம்னா 90 அப்படின்னு கால் பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது உங்களுக்கு இதை 2 பகுதிகளா பிரிக்கலாம், 3 பகுதிகளா பிரிக்கணும். காரணம் 45 பாகையா பிரிச்சோம்னா 45 டிகிரியா பிரிச்சோம்னா ஒரு சரியான கோணமா இருக்காது. அதுக்காக தான் 30 பிரிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா சரியான கோணமா அமையும். இது 30 அதே போல இதையும் பிரிக்கிறோம். இது 30 மொத்தம் இதுல எவ்வளவு பகுதிகள் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 12 பகுதிகள் இருக்கும். இந்த 12 பகுதிகளையும் வச்சுதான் நம்ம விஷயங்கள் செய்ய போறோம். இந்த ஒவ்வொரு பகுதிகளும் பாத்தீங்கன்னா ராசிகள் அப்படின்னு சொல்றது உண்டு. மொத்தம் 12 ராசிகள் இருக்குதுங்கிறத நீங்க இது மூலமா உணர்ந்திருப்பீங்க. நம்மளை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஏன் 10 ராசி இருக்குது, 10 ராசி இருக்கக்கூடாது, 15 ராசி இருக்கக்கூடாது, ஏன் 12 ராசி இருக்குது அப்படிங்கிற ஒரு குதர்க்கமான கேள்விக்கு கூட நம்மளால பதில் சொல்ல முடியும். நார்மலா ஜோதிட புஸ்தகங்கள் எடுத்துட்டீங்கன்னா கிரகங்கள் 9, ராசிகள் 12 ஒரு அட்டவணையை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம அடிப்படையை கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை போட்டிருக்கோம். வட்டத்தை பகுத்து ஆராயும் போதுதான் 12 ராசிகள் கிடைக்குது. இந்த வட்டத்தை எது பூமியோட அந்த வட்டமா பிரிச்சிருக்கோமா, இல்ல பூமியின் சுற்றுவட்ட பாதையை நீள்வட்டமா பிரிச்சிருக்கோமா, சூரிய மண்டலத்தை பிரிச்சிருக்கோமா, எந்த வட்டமா இருந்தாலும் அந்த இடத்துல இந்த 12 பகுதிகளை தான் நம்ம பிரிச்சு பேசணுங்கிறத தான் இங்க சொல்ல வரேன். இன்னும் இதை சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தின் அமைப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரஞ்சு பழத்தை உங்க மேல இருக்கிற தோலை எல்லாம் உடிச்சிட்டீங்கன்னா சுளைகள் எப்படி 11 சுளைகள் இருக்கும். 12 சுளைகள் இருக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 12 சுளைகளோட அமைப்பு தான் இது. இந்த ஆரஞ்சு பழத்தை பகுதியா கட் பண்ணீங்கன்னா இந்த அமைப்புல தான் இருக்கும். அதே போலதான் இந்த 12 பகுதிகளையும் பிரிச்சிருக்கிறோம்னு சொல்லலாம். பூமி பந்துகிறது அது போல 12 சுளைகளா இருக்கிற ராசிகளின் அமைப்புல இருக்கிறதா மனசுல நிறுத்திக்கிட்டீங்கன்னா இதை நீங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிள். ஆக இந்த ராசிகளை பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு பகுதிகளுக்கும் பெயர் கொடுக்கிறோம். அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம்னு ஒவ்வொரு பகுதிகளுக்கும் பெயர் கொடுக்கிறோம். இது எப்படி பெயர் கொடுக்கிறோம்? இந்த 360 டிகிரி எப்படி சொல்றோம்? அதாவது இங்க 0 டிகிரி ஆரம்பிச்சதுன்னா 30, 60, 90, 120 இப்படி கூட்டிகிட்டே போகலாம் 30 டிகிரியில. அதை எப்படி நம்ம அப்படி பிரிச்சிருக்கோங்கிறது தான் நம்ம சொல்ல வரோம். ஆக இந்த பிரிவுகள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு ராசிகளுக்கு என்ன பெயர், அந்த ராசிகளுக்கு ஒவ்வொரு கிரகத்தை அதிபதியா கொடுக்கிறோம். அது எப்படி என்ன அதிபதிங்கிறதையும் நம்ம ஃபர்தரா வர வகுப்புகள்ல தெரிஞ்சுக்க போறோம். ஆக இந்த ராசிகள்ங்கிறது எப்படி வட்டத்தின் தன்மையில பிரிஞ்சிருக்குங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அந்த 12 ராசிகளின் அமைப்பு இங்க காட்டப்பட்டிருக்கிற படம்